ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் நடிப்பில் தி கோட் படம் வர செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு படத்தோட மேக்கிங், அஜித் சாரோட ஒப்பீனியன், தளபதி விஜய் கிட்ட அஜித் சார் ஃபோனில் பேசினது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒரு பிரபலமான பிரிண்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சார் மங்காத்தா பண்ணும்போதே அடுத்து விஜய் வச்சு பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து கோட் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு அஜித் சார் கிட்ட சொன்னப்போ, என்னையா எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், சூப்பராக பண்ணு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் சார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ அவரை பார்க்க போயிருந்தேன். போகிறதுக்கு முன்னாடி விஜய் சார் கிட்ட அஜித் அண்ணாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். போனதும் ஃபோன் போட்டு கொடுறா அப்படின்னு சொன்னார். அங்கே போயிட்டு அஜித் சாரை மீட் பண்ணி விஜய் சாருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தேன். அங்கே 2 பேரும் ரொம்ப இயல்பாக, அழகாக, சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே மங்காத்தா மாதிரி 100 மடங்கு இருக்கணும், அந்தளவுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அஜித் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அவங்கக்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. அஜித் சார் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் தான் எத்தனை மடங்குன்னு சொல்லணும். விஜய் சாரோட சினிமா கரியருக்கு ஃபேரவெல் மாதிரி தான் இந்த படம். மக்கள் விஜய் சாரை நினச்சி சந்தோஷப்பட என்னென்ன இருக்கோ அத்தனையும் பண்ணியிருக்கேன். விஜய் சாருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு படத்தை பற்றி விஜய் சார் இவ்வளோ பேசி கேட்டதில்லை அப்படின்னு அவரோட டீம் சொன்னாங்க. அவார்ட்ஸை விட இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் படத்தோட கதையை பற்றி சொல்லும்போது, எல்லாரும் இது உண்மை கதைன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இது கற்பனை கதை தான், நிஜத்துக்கு பக்கத்தில் வர மாதிரி சொல்லியிருக்கோம். SAT, அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரா ஏஜென்சியோட ஜாயின் பண்ணி வேலை செய்கிற குரூப் அது. அதில் ஒரு சமயத்தில் பெஸ்ட்டாக வேலை செஞ்சவங்க சிலர், அவங்க ஒரு காலத்தில் செஞ்ச விஷயம் இப்போ பிரச்சனையாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மையக்கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறது ஹிஸ்ட்ரியிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மார்க்கெட் சரிஞ்சு வயசாகி அரசியலுக்கு போயிருக்காங்க. விஜய் சார்கிட்ட இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து போகலாமே அப்படின்னு கேட்டேன். சின்னதாக ஸ்மைல் மட்டும் பண்ணார். அவர் எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் ப்ரொடியூசர் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க, டைரக்ட் பண்ணுறதுக்கு இயக்குநர்கள் ரெடியாக இருக்காங்க. கோடிக்கணக்கான ரசிகர்களை விட்டு அரசியலுக்கு போகிறார் அப்படின்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ண அவருக்கு விருப்பம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு.